கண்டிப்பா தெரியும். நான் ஃபுட்டேஜ் கொண்டு வரேன். நான் ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அண்ணா இன்னைக்கு காலையில் ஒரு 4 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ள இன்சிடென்ட் நடந்திருக்குண்ணா. அப்பா வந்து வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங் போன நேரத்தில் வந்து தாளம்பு ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு என்னன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா நான் உங்களுக்கு சமன் ஆனப்பில் எனக்கு எதுவுமே பண்ணலை, எஃப்ஐஆர் காப்பி இருக்கா, எனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாம் கேட்டிருக்கேன். நீங்கள் போஸ்ட்டு போலீஸா அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்பா கிட்டேருந்து ஃபோனை பிடிங்கிருக்காங்க. ஃபோனை பிடிங்கிட்டு அப்பா ஃபுல்லாக ரகடாக இழுத்து தள்ளுமுள்ள ஆயிருக்கு. தள்ளுமுள்ள ஆனோடனே அவர் வந்து பேனிக் ஆகி கீழே விழுந்துட்டுருக்காரு. கீழே விழுந்தோடனே அவங்க ஃபஸ்ட் எய்டு எதுவுமே பண்ணாமல் அவரை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து ஃபோட்டோ வேறு எடுத்துருக்காங்க நடிக்கிறாம. சார் ஜஸ்ட்டு அவருக்கே தெரியாது. இப்போது கோர்ட்டில் ஆல்ரெடி நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து பிளைன்டிஃப், நாங்கள் தெளிவாக கேஸ் போட்டிருக்கோம். எங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்க, எங்களை இது பண்ணுறாங்க, அது மாதிரி தான் கேஸ் போட்டிருக்கோம். நான் கேஷ் இஷ்யூஸ் அது மாதிரி எந்த கேஸும் பண்ணல. எங்களை வந்து இப்போ எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இவங்க வந்து இந்த லேண்ட் விஷயத்துக்கோசம் என்னை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க, இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, குடும்பத்தை இது மாதிரி பண்ணுறேன் சொல்கிறாங்கன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. இப்போது அவர் வந்து கோர்ட்டில் வந்து 2 தடவை அப்பாவை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆப்போசிட் அட்வொகேட்டாக டிஃபெண்ட் அட்வொகேட் வந்து 2 தடவை கிராஸ் பண்ணிட்டாங்க. டிஃபெண்டன்ட் அட்வொகேட் வந்து 2 தடவை கிராஸ் பண்ணிட்டாங்க. அவர் எதுக்கு திடீர்னு எங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கூட இல்லை, ஒரு சம்மன் காப்பி கூட வரல, ஒரு எஃப்ஐஆர் காப்பி கூட வரல. எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் வந்து இப்படி ரகடாக பிஹேவ் பண்ணி ஒரு உயிரே எங்கள் அப்பாவே சாவடிச்சுட்டாங்க மொத்தமாக. அவ்வளோதான், அன்கான்ஷியஸ் இறந்துட்டார். இங்கே லோக்கல்லே 1 கிலோமீட்டர் தான் சார் ஹாஸ்பிட்டல். 1/2 கிலோமீட்டர் தான். அவங்க நினச்சிருந்தா கூட்டு போய் காப்பாற்றிருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்ணாலும் நீங்கள் எடுத்துருக்கலாம். லீகலாக நம்ம மூவ் பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஓரங்கட்டி வச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன கேட்டது என்ன சொன்னீங்க? நான் எஃப்ஐஆர் காப்பி இருக்காண்ணா, அதெல்லாம் யார் உனக்கு, நான் ஏன் உனக்கு காமினா, நீ யாருண்ணா, நான் அவரோட பையன் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க, மாயமாக மறைஞ்சிட்டாங்க. லேடி கேஸ் கொடுத்த லேடியும் வந்திருக்கு. கேஸ் கொடுத்த லேடி வந்து அவள் தான் வந்து இவர் தான் காமிச்சிக்கிறாங்க. அவங்க அந்த 2 பேர் போலீஸ்காரங்களுக்கு தெரியல. அதுதான் சார் எங்களுக்கே தெரியல. என்ன இதில் மைண்ட் செட்டில் வந்தாங்க, என்ன மோட்டிவில் வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவ்வளோ காலை 4 மணிக்கு வந்து அவரை வந்து இது பண்ணணும்னு தெரியல. சம்மன் கொடுக்க வந்தாங்களா இல்லை வேறு ஏதாவது? சம்மன் இல்லை சார், வீட்டுக்குள்ளே கூட வரல சார். அவங்க வாக்கிங் போகிறவரை வயலில் மறைச்சு இது மாதிரி பண்ணியிருக்காங்க சார். அதுக்கான ஃபுட்டேஜ் எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன் சார். நான் அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு அப்படியே அவங்க பாட்டு நிற்கிறாங்க சார். கீழே தரத்தாரன் ரோட்லேயே போட்டு வலிக்கிறாங்க சார். போலீஸ்காரன் சொல்லி வந்து காலையில நல்லா நம்ம போனாரு. காலையில ஐயோ என் வீட்டுக்காரன் போயிட்டாரப்பா. நான் என்னப்பா பண்ணேன், என் பசங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன். விட்டுட்டு போயிட்டேன். போலீஸ்காரன் சொன்னானேப்பா. வெளியில இருந்து வந்தா உச்சி சட்டையை பூச்சி இட்டுக்கிறானுங்க. அந்த வீட்டு வாசல்ல போட்டு மனசு போலீஸ் எதுக்கு எதுக்குப்பா எடுத்துன்னு போனா? இன்னைக்கு வந்துருவாரா? என்ன போட்டோ எடுத்து தாழம்பூர் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஒரு 2 லேடிங்க காரில் கூட்டின்னு வந்து இவர் தான் காமிச்சிருக்கிறாங்க. நேற்று ஹை கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்துட்டோம். லேண்டு விஷயம்
மிரட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே ஜட்ஜியும் சொல்லிட்டார். வீட்டுக்கு போய் அவங்கள பிரச்சனை கொடுக்கக்கூடாது. போன வாரமே என் பையனை தூக்கின்னு போகிறேன்னு சொன்னாங்க. சரி இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க அந்த அம்மா. கோர்ட்லேயே ஜட்ஜும் ஆர்டர் கொடுத்துட்டாரு, அவங்கள போய் வீட்டில் தொல்லை கொடுக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்து காலையில் 8ஓட 2 பேர், போலீஸ் கூட கிடையாது, மஃப்டி ட்ரெஸ்ஸு தான். இங்கே இருக்கிற ஸ்டேஷனில் இருக்கிறவங்க உடந்தா இருக்கு, இங்கே இருக்கிறவங்களும் ஸ்டேஷன் ஃபுட்டேஜில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபுட்டேஜில் இருக்குது பார்த்துக்கோங்க. எந்த நோய் நொடி எதுவுமே கிடையாது. நோவில்லை நொடி இல்லை. நான் என்னப்பா பண்ணுவேன்? பனியனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் இங்கே நாய்க்குட்டி கூட இருக்குது, ஃபுட்டேஜ் காட்டேன்ப்பா. நாய் ஏதாவது பிடிச்சி வாக்கிங் தான் கூட்டிகிட்டு போனார். பனியனை பிடிச்சி தரன்னு பிடிச்சி வெளிச்சின்னு போய் அவருடைய செல்ஃபோனையை வேறு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போனவங்க 2 லேடி வந்திருக்காங்க. பேச முடியல பாருங்க. இப்போ சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கார சாவுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் ஃபுட்டேஜ் கொண்டு வரேன். நான் ஹியூமன் ரைட்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் எல்லா இடத்துலையும் பார்ப்பேன். எடுக்க மாட்டேன் நான். இப்போ அவர் பாடியை நான் எங்கே வேணாலும் போவேன். நான் பிடிக்கிட்டா இந்த இதில் வந்து அவங்க பிடிக்கிறாங்களா பிடிக்கல நான் பார்த்து காட்டுறேன்ப்பா. என்னையும் அவ்வளோ அதட்டிட்டு போனான். மஃப்டியில் போலீஸா வந்தவன் போலீஸா இல்லை அக்யூஸ்டான்னு எனக்கே தெரியல. கூப்பிட்டு வாங்க சார், இவ்வளோ சேனல்ஸில் எல்லாம் எடுக்கிறீங்களா, கூப்பிட்டு வாங்க பார்க்கலாம். நானும் பார்க்குறேன், விட மாட்டேன். நான் எடுக்கவும் மாட்டேன். நான் ஹியூமன் ரைட்ஸ் கம்ப்ளைண்ட். லேடி வேற அதுவும் சொல்கிறாங்க, லேடிஸ் கார்லேருந்து இறங்கி வந்து இவர் தான் கையை காமி. என் வீட்டுக்காரர் அக்யூஸ்டு கிடையாது. கோர்ட்டில் ஹைகோர்ட்ஸில் கேஸ் நடக்கிறேன். என் வீட்டுக்காரர் அக்யூஸ்டே கிடையாது. அக்யூஸ்டாக இருந்தால் கூட சம்மன் இல்லாத எப்படி பிடிவாரன்ட்டு போட்டு, சம்மன் இல்லாத எஃப்ஐஆர் எப்படி போட்டிருப்பாங்க? சம்மன் அனுப்பலாம் எனக்கு. என் வீட்டுக்கு சம்மன் அனுப்பிச்சா தானே பிடிக்க முடியும். அவர் போலனா தானே பிடிக்கணும். சம்மன் அனுப்பிச்சா தானேப்பா பிடிக்க முடியும். இவ்வளோ பேரை சேர்ந்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. என்னை ஏற்றிட்டீங்களா போட்டா போயிட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.